There is a steady rise in temperature from the equator. ஆகையால் பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது. In Tamil Nadu, located to the south of Tropic of Cancer, experiences high temperature. பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். தமிழக கடற்கரைக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால் அதிக வெப்பநிலையை பெறுகிறது. Generally, the temperature varies from 30 degrees centigrade to more than 40 degrees centigrade. பொதுவாக வெப்பநிலையானது 30 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 40 டிகிரி சென்டிகிரேட் வரை வேறுபடுகிறது. During this season, particularly in the month of May, southern part of the state receives some rainfall from pre-monsoon showers, mango blossom showers, and some part experiences convectional rainfall. இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தினுடைய தென் பகுதி பருவ மழை மூலமும் வெப்பசலனம் மூலமும் மழையை பெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் சவுத் வெஸ்ட்டு மான்சூன், தென்மேற்கு பருவ காற்று. அப்போ தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு பார்க்கும்போது the intense heating of the land mass of the north by sun during March to May create a well-developed low pressure in North India which draw wind from the Indian Ocean. மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியன் செங்குத்து கதிர்கள் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது. இதனால் வட இந்திய பகுதியில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. which draw wind from Indian Ocean. இச்சமயத்தில் காற்றான அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி வீசுகிறது. This result in the formation of southwest monsoon. இது தென்மேற்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. During this season, Tamil Nadu is located in the rain shadow region for the wind which blow from the Arabian Sea. இப்பருவத்தில் அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்று பருவக்காற்றின் மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைந்துள்ளதாக மிக குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. அதை லைன் பண்ணிக்கோங்க. ரெயின் ஷடோ ரீஜன் அப்படின்னா மலை மறைவு பிரதேசம் கேட்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்றுக்கு அடுத்து தமிழகத்தில் தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசமாக உள்ளதுனால தான் தென்மேற்கு பருவக்காற்று தமிழகத்திற்கு குறைந்த மழைப்பொழிவை தருகிறது. நான் ஏற்கனவே நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் சொல்லியிருக்கோம். As a result, Tamil Nadu receive only a and meager rainfall from this monsoon. இப்பருவத்தின் மழை பதிவு மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி குறைகிறது. Rainfall during this season decreases from west to east. Coimbatore Plateau receive an average of 50 cm rainfall. கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. However, the southern district like Kanyakumari, Tirunelveli and Nilagiri got 50 to 100 cm rainfall during this period. எனினும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. The rainfall is scanty in the eastern part of the state. மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் மிக குறைவான மழை பொழிவையை பெறுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. The northeast monsoon season commences from the month of October and lasts till mid-December.
வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பாதி வரை நீடிக்கிறது. The high pressure created over Central Asia and northern part of India became the source of the northeast monsoon wind. மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதிகளில் உருவாகும் அதிக அழுத்தம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. The apparent migration of the sun from Tropic of Cancer to the Tropic of Capricorn causes a change in receiving temperature and air pressure during this season. இப்பகுதியில் சூரியன் கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் வெப்பநிலை மற்றும் காற்று அழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. The apparent migration of sun from Tropic of Cancer, Tropic of Capricorn causes change in receiving temperature and pressure during this season. It makes the wind blow towards Bay of Bengal from North India. இதனால் வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. It makes the wind blow towards the Bay of Bengal from North India and get deflected by Coriolis force and takes the northeast direction. அப்போ வங்கக்கடலை வந்தடையும் போது இக்காற்று கொரியாலிஸ் விசை காரணமாக புவியின் சுழற்சி ஏற்படும் திசை விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. Hence it is known as நார்த் மான்சூன். ஆகையால் இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. As the northeast monsoon is a part of returning of the southeast monsoon wind, it is also called as retreading monsoon. இக்காற்று பின்னடையும் பருவக்காற்று என்று அழைப்பர். இதற்கு காரணம் வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்கிழக்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியாதலால் இக்காற்றை நம்ம பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கிறோம். This is the main rain season for Tamil Nadu. According for it's a 48% annual rainfall. அப்போ தமிழ்நாடு 48% வருடாந்திர மழைப்பொழிவை இதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் பெறுகிறது. இப்பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% வரையிலான வருடாந்திர மழையை பெறுகின்றன. Coastal district of state get nearly 60% of their annual rainfall and the interior district get about 40 to 50% of the annual rainfall during this season. Tropical cyclones are common during this season. பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. சைக்ளோன்ஸ் அப்படின்னா சூறாவளிகள். Cyclone originating from the Bay of Bengal bring heavy rainfall to the east coastal regions of Tamil Nadu. வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. More than 50% of the state's rainfall is received from a tropical cyclones during this period, and east coastal region receive 100 to 200 cm of rainfall. தமிழ்நாட்டில் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. இப்பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. The cyclones sometimes disturb the cultivation of crops and cause severe damage of life and property. இச்சூறாவளி காற்றுகள்
சில நேரங்களில் பயிர்கள், உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. சின்ன கல்லர் நியர் வால்பாறை is a third wettest place in India and the wettest place in தமிழ்நாடு. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. நெக்ஸ்ட் டைட்டில் சாயில் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய மண் வகைகள். தேங்க்யூ.